கௌரவம் படத்தை பற்றி பேசலாமா இன்னைக்கு? தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்தால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும். இதுக்காக போய் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் போய் இந்த திருக்குறளை நான் மனப்பாடம் பண்ணிட்டு வரேன். நியூ சினிமாலேயோ சென்ட்ரல்லையோ பார்த்த மாதிரி ஞாபகம். அநேகமாக நியூ சினிமாவாக தான் இருக்கும். இந்த படம் பார்க்க போகும்போது நானே, எங்கள் சித்தி, எங்கள் அக்கா படம் ஒரே எக்ஸைட்மெண்ட்டடா. என்ன ஆச்சு, தமிழ் இங்கிலீஷும் கலந்து தங்கிலீஷில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதான்னு. ஒரு வழியாக கிடச்சிருச்சு. அதுவும் அப்ஸ்டேர்ஸில் தான் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். கிடச்சிட்டு டிக்கெட் கிடச்சிருச்சு. ஏன்னா பயங்கரமான கூட்டம் அந்த படத்துக்கு. அவ்வளோ ஒரு நல்ல ரிவ்யூ வேறு வந்ததா. வந்துட்டு திரும்பி பார்த்தா எங்கள் சித்தி, ஐயோ பர்ஸை காணோன்னு. எங்கள் சித்தியோட பர்ஸை அடிச்சிட்டானுங்க. பர்ஸை அடித்த உடனே எங்களுக்கு பர்ஸை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு கவலைப்படுறதா, டிக்கெட் கிடச்சிருச்சே உள்ளே போய் படம் பார்க்கணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன். சரி, எப்படின்னு டிக்கெட் கிடச்சிருச்சு. என்ன நூற்றுக்கணக்கிலேயே பணம் வச்சுருக்க போகிறாங்க பர்ஸில். எவ்வளோ மிஞ்சி போனால் 20 ரூபா வச்சுருப்பாங்களா, எனக்கு சரியாக தெரியல அந்த அமௌண்ட்டெல்லாம். பட் படமே பார்க்க முடியாமல் ஒரே சோகமாக எங்கள் சித்தி உட்காந்துருந்தது. நாங்கள் படம் பார்க்குறதா இல்லை அந்த சோகத்தில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறதா அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியிலே பார்த்த ஒரு படம் தான் கௌரவம். அப்புறம் மெனி டைம்ஸ் யூடியூப்பில் பார்த்தாச்சு. இது ஒரு நல்ல ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவி. நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். ரெண்டு சிவாஜி, ஒரு பிராமின் கேரக்டருங்கிறதுனால அவன் சொல்கிற அந்த டயலாகு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐகானிக் 3 டயலாக் இருக்குது. எங்கடி அவன் போயிட்டான், அத்தை விட்டே போயிட்டான், அவன் என்னை கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கூடாதோ. அதெல்லாம் தேட்டரில் விசில் பறக்கும். எத்தனை பேர் 2வது தடவை 3வது தடவை போய் பார்த்தாங்கலாம் எனக்கு தெரியாது. அப்போல்லாம் ரொம்ப படம் பார்க்குறவங்க 3-4 தடவை கூட போய் தேட்டரில் பார்ப்பாங்க போல். நான்லாம் ஒரு தடவை தான் மேக்ஸிமம் கூப்பிட்டு போவாங்க. அதை தவிர யாராவது வில்லேஜ்லேருந்து வந்து எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு வா, நீயும் கூட போயிட்டு வான்னு எதுவும் அனுப்புனா அந்த மாதிரி தான் நான் உரிமைக்குரல் 3-4 தடவை பார்த்தேன். ஆனால் இந்த படம் ஒரு தடவை தான் பார்த்தேன். எனிவே அந்த மாதிரி பர்ஸு திருட்டு போய் பார்த்த படம். படத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது? அதான் இந்த ஒரு டயலாக், ஐகானிக் டயலாக். இன்னொரு டயலாக் என்ன, அதான் அதுக்கு கண்டினியூஸாக வர டயலாக், கிளிக்கி ரெக்க முளத்தெடுத்து ஆற்ற விட்டே பறந்து போயிடுத்து அப்படின்ட்டு பழுவூட்டி வளர்த்த கிளின்னு ஒரு பாட்டு பாடுவானே. இது வேறு அவன் சொன்னால் வேறு சண்டைக்கு வந்துடுவானுங்க போல இருக்குது. ஐயோ, சப்ஸ்கிரைபரையும் அவன் சொல்லக்கூடாதோ. இதென்னடா வம்பா போச்சு, பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. சரி, எனிவே டிஎம்எஸோட வாய்ஸ் தான். பிக் ஃபேன் ஆஃப் டிஎம்எஸ்னா. என்னை பொறுத்த வரைக்கும் சிவாஜியோட ஆக்டிங்கில் 50% டிஎம்எஸ்ஸே செஞ்சிருவாப்பில். இந்த உயர்ந்த மனிதெல்லாம் அந்த மெடோஸில் ஓடிக்கிட்டே வர்ற அந்த பாட்டு, என்ன ஒரு பாட்டு டக்குன்னு ஞாபகம் இல்லையே. அந்த யாரால் மறக்க முடியும், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வளர்ந்ததே. அந்த பாட்டில் முக்கால்வாசி நடித்ததெல்லாம் டிஎம்எஸ் தான் என்ன கேட்டால். அப்புறம் இந்த பாட்டு ஞான ஒளி, முன்னாடி பேசினேனே, அந்த படத்துலேயும் வர்ற ஒரு பாட்டு, அதுலேயும் 50% ஆக்டிங் டிஎம்எஸ்ஸே பண்ணிட்டு வாப்பில் பாட்டில். அதே மாதிரி இந்த படத்தில் நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா 2 சிவாஜியும் அந்த செஸ் போர்டில் நடக்கிற மாதிரி அப்படியே ஒரு கூஸ் பம்பாக இருக்கும் அந்த பாட்டு. இப்போ கேட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. இந்த 2 பாட்டு தான் ரொம்ப ஐகானிக் சாங்ஸு. அதை தவிர இன்னும் 2 பாட்டு இருக்குது. உஷா நந்தினி ஹீரோயின், அது சும்மா 2-3 சீன் வர்ற ஒரு நேம் சேக்கு ஹீரோயின். நடிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மொத்தமே 3-4 படத்தில் தான் நடிச்சிருப்பாப்லன்னு நினைக்கிறேன் அந்த ஹீரோயின். 2 பாட்டு இருக்குது. என்ன பாட்டு, மெழுகுவத்தி எரிகின்றதுன்னு இது பர்த்டே சாங் ஒன்று. அப்புறம் கண்ணா, ராதையின் முகம் எங்கே அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான். பட் இந்த 2 பாட்டுக்கு முன்னாடி டிஎம்எஸோட அந்த சோலோ சாங்ஸ்க்கு முன்னாடி நிற்க முடியாது அந்த 2 பாட்டும். சரி, பாட்டு நல்ல பாட்டு. கதை சூப்பரான கதை. மேஜர் சுந்தரராஜன் வில்லன், ரமா பிரபா, ஐயோ அவள் பேய் மாதிரி அவள் கத்துற சீனெல்லாம் அப்படி ஒரு பயமாக இருக்கும். மென்டல்னு இவன் சொல்லுவான், அப்படி அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாமா? ஆனால் அப்படிலாம் கிடையாது. இவனை அவன் மேலே பழி போடுவான். படத்தோட மாரல் என்ன, செஞ்ச குற்றத்துலேருந்து தப்பிச்சிருவான் மேஜர் சுந்தரராஜன். செய்யாத ஒரு கொலைக்கு ஜெயிலுக்கு போவான். அதுதான் அப்புறம் முதல்ல சொன்னேனே திருக்குறள், கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணேன். அது கூட மறந்துடுச்சே. தன்னிலை தாழாமையும் என்ன கஷ்டப்படுறதுக்கு இருக்குது இதில்.
தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்தால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் கடைசியில் போடுறது. ரொம்ப ஒரு ஈகோயிஸ்ட் பர்சன் யார்? நம்ம சிவாஜி, பெரிய சிவாஜி. அதை தவிர இந்த படத்தில் வேறு என்ன ஃபுல் ஸ்டோரிலாம் என்ன? படம் பார்க்குற எல்லோரும் ரீவிசிட் தான் பண்ணுவாங்க என்னோடய சேனல் பார்க்குறவங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லோரும் கண்டிப்பாக அந்த படம்லாம் 10 தடவை கூட பார்த்துருப்பாங்க. அதுவும் யூடியூப் வந்ததுக்கப்புறம். ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் மூவி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அப்புறம் ஒரு கிளப் டான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவள் பேர் ஜெயபாரதியா ஒருத்தி வருவா. அவள் இதில் கூட நடிச்சிருப்பாள். இந்த எங்கிருந்தோ வந்தாள் படத்தில் கூட நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவளோட கிளப் டான்ஸ் ஒன்று இருக்குது. நல்லா தான் இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு எல்லாரும் ஈஸ்வரியோட சாங்கு, அது கூட நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் காமெடி, நாகேஷோட காமெடி உண்மையிலே நல்லாயிருக்கும். நாகேஷ் இந்த நீலுன்னு ஒருத்தன் இருப்பான். நீலு தெரியுமா? இந்த மொட்டை பாஸ்கர் இந்த டிவி கிரிக்கெட்லாம் கொஞ்சம் கிரிக்கெட் ரிவ்யூ பண்ணுவார் ஒருத்தர். அவர் மொட்டை பாஸ்கர், அப்புறம் இன்னொரு பாஸ்கர்னு ஒருத்தர் இருப்பார். பாஸ்கரோ ரவியோ சரியாக தெரியல, ரெண்டாவது. அப்புறம் இந்த நீலு, இந்த 3 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்க. நீலு சீரியஸாக பேசுவார். அப்புறம் நம்ம மொட்டை பாஸ்கர் சும்மா இடையில இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கும்போது இன்னும் ஒருத்தர், அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல, அவர் கோவிட் சமயத்தில் இறந்து போயிட்டாராம். சரி பாவம். ஒரு தடவை பாஸ்கர் இந்த மொட்டை பாஸ்கி சொன்னாப்புல, கோவிட் சமயத்தில் அவருக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு ஒரு 18 பேரோ 19 பேர் இறந்துட்டாங்களாண்டு ஒரு அந்த சர்க்கிளில். அதில் இவரும் ஒருத்தரான். இந்த 3 பேர் பேசுவாங்கள்ல, நீலு வயசாகி இறந்து போயிட்டார். அந்த 3 பேரும் பேசுகிற பேச்சு யாராவது கேட்டிருக்கீங்களா என்ன? அதுக்கு என்னமோ ஒரு பேச்சுன்னு வச்சு பேசுவாங்க. நான் அது எல்லா எபிசோடும் பார்த்துருக்கேன். ரீரனில் கூட திருப்பி பார்க்கலாம். அந்த சம்மந்தமே இல்லாமல் பேசுவார் அந்த 3வது ஆள். இந்த இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கண்டிப்பாக இங்கிலீஷ் மறந்துடும் எல்லாருக்கும். அந்த 3 பேர் பேசுவாங்க இல்லையா, அதில் வர்ற அந்த நீலு இந்த படத்தில் பன்றிபாயோட மாமா கேரக்டரில் உட்காந்துருப்பார் அந்த வீட்டில். அப்போது பயங்கரமாக யார், அப்புறம் டிரைவராக யார் வருவா? ஒய்ஜி மகேந்திரன் காமெடி மாதிரி ஒரு மோசமான காமெடி எதுவுமே இருக்கக்கூடாது. காமெடியன்லேயே ஒரு மோசமான ஒரு காமெடியன்னா என்ன கேட்டால் ஒய்ஜி மகேந்திரன் தான். ஒய்ஜி மகேந்திரன் காமெடி பண்ணி யாராவது சிரிச்சிருக்கீங்களா? ஒரு டயலாகுக்கு? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதை ஒய்ஜி மகேந்திரன்லாம் சொல்ல மென்ஷனே பண்ண தேவையில்லை. நாகேஷு அந்த நீலுவோட காமெடி நல்லாயிருக்கும். அதில் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் மேஜர் சுந்தரராஜனை டிஃபெண்ட் பண்ணணும்னு சிவாஜி முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்டை எப்படியாவது இந்த வீட்டில் இருக்க கேரக்டர் நீலு, அப்புறம் இந்த பையன் சிவாஜி, பையனா அண்ணன் பையனா தம்பி பையனா பெரியப்பான்னு கூப்பிடுவான். ஸோ இந்த சிவாஜி, அப்புறம் வீட்டில் இருக்க ஒய்ஜி மகேந்திரன், அப்புறம் யார் இந்த 3 கேரக்டர், அப்புறம் நாகேஷ் தான் ஜட்ஜாகவும் மாறுவான், அப்புறம் கோர்ட்டு குமாஸ்தாவும் மாறி பேர் சொல்லி கூப்பிட்றது. இவங்க இந்த 5 பேரையும் வச்சு அந்த சீனில் மறுநாள் நான் எப்படி போய் டிஃபெண்ட் பண்ண போகிறேன் மேஜர் சுந்தரராஜன் ஒரு சீன் க்ரியேட் பண்ணுவான். அந்த சீன் உண்மையிலே ரொம்ப நல்ல காமெடியாக இருக்கும். காதாம்பரி, மறக்கவே முடியாத ஒரு கேரக்டர் காதாம்பரி. அந்த வீட்டு ரமா பிரபா வீட்டு வேலைக்காரி காதாம்பரியாக நீலு சாரீலாம் கட்டிட்டு வருவான். நல்லாயிருக்கும் இந்த படம், உண்மையிலே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ஃபேஸ் மூவி. ஃபாஸ்ட் ஃபேஸ் தானே சொன்னேன், ஃபேஸுன்னு சொல்லிட்டேன் நான், கொஞ்சம் திடீர்னு யோசித்தேன். பாட்டு நல்லாயிருக்கும், படம் நல்லாயிருக்கும், கிளைமேக்ஸ். அப்புறம் இன்னொரு ஐகானிக் டயலாக், இது கோர்ட்டுக்கு கொஞ்சம் அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த சின்ன சிவாஜி என்னடா அது கொலை பண்ண இவனையே திருப்பி டிஃபெண்ட் பண்ணுறான்னு அவனுக்கு அகெயின்ஸ்டாக கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக சிவாஜி மாறும்போது, ஃபஸ்ட்டு டே கோர்ட்டுக்கு இந்த பெரிய சிவாஜி போகும்போது ஒரு பூனை ஒன்று குறுக்க போகும். என்னது பூனை குறுக்க போகுது, நானும் இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டனோ அப்படின்னு உள்ளே பொட்டு வைக்க சொல்லுவான் ஒய்ஃபை. பண்டி பாய், வாய்டி எனக்கு ஒரு பொட்டு வை, நான் வெளியே போகும்போது பொட்டு வைப்பியோ, உன் பையனுக்கு பொட்டு வச்சு அனுப்புனேன், எனக்கு பொட்டு வச்சு அனுப்புனோன்னு அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உன் பொட்டு நிலைக்கணும்னா எனக்கு தாண்டி நீ பொட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவான்ல, அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் டயலாக் நல்லாயிருக்கும். பெரிய சிவாஜியோட ஆக்டிங் தான் நல்லாயிருக்கும். சின்ன சிவாஜி கொஞ்சம் ஓகே தான். மற்றபடி அந்த பெரியப்பா கேரக்டரில் வர அந்த சிவாஜியோட ஆக்டிங், மேஜர் சுந்தரராஜன் அஸ் யூஷுவல் ஆக்டிங் தான். ஆமாம், கேரக்டரும் ஒழுங்காக பண்ணிவிடுவான். செந்தாமரை இன்ஸ்பெக்டராக வருவான். விஷாந்தன். அப்புறம் இன்னொரு இந்த ஜட்ஜ் வி.கே. ராமசாமி காமெடி, அது மறந்துட்டேனே.
அவங்கெல்லாம் சும்மா அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த காலத்தில் அவங்களெல்லாம் என்னமோ சொல்லுவாங்க, இந்த வெட்டி அரட்டடிக்கிற வக்கீலா, அவங்களுக்கு நிறைய கேஸே இல்லைன்னா என்ன என்னது சுண்டல் வத்திலா, சுண்டல் வாங்கிட்டே கூட அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு சீப்பாக இருப்பாங்க போல இருக்குது, கேஸே இல்லைன்னா. அந்த மாதிரி ஒரு வக்கீல் இதுங்கெல்லாம் சேர்ந்து சும்மா காசிப் பண்ணிவிட்டு அந்த கோர்ட் ரூம் உட்காந்துருப்பாங்க. ஸோ படமே வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். திஸ் won't really fail anyone in entertaining. பயங்கரமாக ஓடிச்சு இந்த படம், பயங்கரமாக ஓடிச்சு. ரொம்ப நாள் டிக்கெட்டே கிடைக்கல. இதில் தான் அந்த படத்தில் எங்கள் சித்தி இடையில ஐயோ காசு போச்சே. அப்புறம் நீங்கள் பாருங்கள் படத்தை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐயோ காசு போச்சு, பர்ஸை அடிச்சிட்டானே. சரி நீங்கள் பாருங்கன்னு திரும்பி வரும்போது எப்படி வந்தோம்னா நாமும் இல்லை, ஆட்டோவில் வந்திருப்போமா? ஆட்டோவில் தானே வந்திருக்க முடியும். ஓகே பை.